கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 62 அதிகாரம் 8 வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஒழிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கர்த்தர் கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கைகளின் பிரயாசம் நம்முடைய தானியத்தை சத்துருவானவன் திருடி சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் தானியங்கள் நமக்காக அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் சாப்பிடும்படியாக கொடுத்திருக்கிறார். நான் செய்த வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் கிருபையாய் நம்மை உச்சிதமான கோதுமையினால் ஆசீர்வதித்து கண் மலையின் தேனினால் நம்மை போஷித்து வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய ஆகாரத்தை சத்துருக்களுக்கு இனிமேல் அவர் கொடுக்க மாட்டார். ஒருவேளை இதுவரை நீங்கள் செய்த வேலைகள் தொழில்கள் எல்லா பிரயாசங்களும் அதனால் வந்த வருமானங்கள் வீணான செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ கடன் பிரச்சனைகளுக்கோ அல்லது மற்றவர்கள் திருடி சாப்பிடும்படியான காரியங்கள் நடந்திருக்கலாம். இனிமேல் அது நடக்காது. கர்த்தர் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று நமக்கு இந்த புதிய மாதத்திலே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய பிரயாசத்தின் பலன்களை அந்நிய புத்திரர்கள் குடிப்பதில்லை. பிரியமானவர்களே, பிசாசானவன் திருடி சாப்பிடுகிறவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை தந்திரமாக ஏமாற்றி நம்மை பிடுங்கி சாப்பிடுவான். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து அனுமதிப்பதில்லை. நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய பிள்ளைகளை வாழும்போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை யாரும் திருட முடியாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருடைய வழிகளில் நடக்கும்போது நாம் பாக்கியவான்கள். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். எந்த அந்நிய புத்திரர்களோ எந்த சத்ருவோ எந்தவித கிரியைகளோ தொட முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய தானியத்தை நாம் சாப்பிடும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணியிருக்கிறார். அதை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கர்த்தர் கொடுக்க மாட்டார். அதை அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கர்த்தர் தமது வலது கரத்தினாலும் தமது வல்லமையில புயத்தின் மேலும் அவர் ஆணையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிப்போம். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அது நமக்கு பலன் கொடுக்கிறது. விசுவாசத்திலே நம்மை வளர செய்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரயாசங்களும் கைகளின் பிரயாசங்களும் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து பரிபூரணமாக எங்களை ஆசீர்வதித்து போஷிக்கிறவரே மக்கள் நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. என்னுடைய கைகளின் பிரயாசத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. என்னுடைய கைகளின் பிரயாசம் வீணாய் போகாதபடிக்கு, கடன் பிரச்சனைகளுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்கோ போகாதபடிக்கு எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா.
உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். உடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.